ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 15. இரவு பல நாட்களுக்கு பிறகு கிடைத்திருந்த சிறு நிம்மதியின் மகிழ்வில் அனைவரும் இயல்பாக உரையாடி கொண்டிருக்க, தன் மகனின் பார்வை பரிவுடன் தன் அருகில் அமர்ந்திருக்கும் ஆத்மிகாவின் மீதே நிலைத்திருப்பதை கண்ட பகவதி லேசாக கண்களில் படர்ந்த கண்ணீரை பிறர் அறியாதபடி சேலை தளப்பினால் துடைத்தபடியே தன் அண்ணன் செல்வானந்தத்தை ஏறிட்டு பார்த்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னா, என்ன செய்ய போகிறோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் செஞ்ச உதவிக்கு நாங்கள் இந்த ஜென்மம் பூராவும் கடமைப்பட்டு இருக்கிறேன்னா பகவதி நெகிழ்வுடன் கூறுவதை கேட்ட செல்வானந்தம் அவளை கண்டிப்பவராக முகம் சுளித்து மறுப்பாக தலையசைக்க, அதனை பார்த்து அவரை திரும்பி பார்த்த லிங்கேஸ்வரனின் முகத்திலும் அதே நிகழ்வு இருந்தது. அம்மா சொல்கிறதும் உண்மைதான் மாமா. உறவுங்கிறதுக்கான உண்மையான அர்த்தத்தை நான் இந்த கொஞ்ச நாளில் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இதே போல் நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஒன்று சேச்சே என்ன லிங்கம் இது, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ எதையாவது தத்து பித்துன்னு உளராமல் அமைதியாக இறப்பா. லிங்கேஸ்வரன் கூறுவதை கேட்டு பதறிப்போனவராக செல்வானந்தம் அவரது வார்த்தைகளை இடைமறைத்து கூற, அவரை அமைதியாக இருக்கும்படி சோர்வுடன் கையமர்த்தி தடுத்தார் லிங்கேஸ்வரன். நேர பொண்ணு சொன்னால் வாய் வெந்தடவா போகுது மாமா. நான் உலக யதார்த்தத்தை தானே சொன்னேன். அதுக்குள்ளே என் மகளை ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் மாமா. ஆனால் என் ஆத்மிக்கான்னு மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ தெரியலை. அதுக்கு என்ன தெரியும் லிங்கம், அது பச்சை மண். அதுக்கான நல்லது கெட்டதை நாம் தானே முடிவு பண்ணோன்னு. நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்கண்ணா. நம்ம சொந்தத்துக்குள்ளேயே ஒரு நல்ல பையனாக பாருங்கள், மற்றதையெல்லாம் அதுக்கப்புறமா பேசிக்கலாம். மகனது பரிதவிப்பை தாங்கிக் கொள்ள முடியாதவளாக பகவதி உறுதியுடன் செல்வானந்தத்தை பார்த்து கூற, அவர் ஒரு சின்ன சிரிப்புடன் நிதானமாக தன் தங்கையை பார்த்தார். என் பேர மித்திரனை பார்த்தா உன் சொந்தக்காரனா ஆத்மிகாவுக்கு ஏற்ற நல்ல வரனா உனக்கு தெரியலையா பகவதி? தெரியலினா சொல்லு, நானே என் பேத்திக்கு வேறு நல்ல இடமா பார்த்து சொல்கிறேன். செல்வானந்தம் நிதானமாக பகவதியை நேருக்கு நேராக பார்த்தபடி கேட்க, அவரது கேள்வியை எதிர்பாராதவளாக வாய் அடைத்து அமர்ந்து விட்டாள் பகவதி. மிக ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கல்யாண மேடையில் மணமகளாய் ஆத்மிகா அருகில் அமர்ந்திருக்க, மணமகனாய் அவள் அருகில் அமர்ந்திருந்த மித்ரனின் மனதிற்குள் இந்த உலகத்தையே வென்று தன் காலடிக்குள் அடக்கி கொண்டு விட்டதை போன்றதொரு வெற்றி களிப்பு நின்றிருந்தது. அன்று செல்வானந்தம் கூறியதை கேட்ட பகவதி வாயடைத்து போனவளாக ஒரு நொடி அமர்ந்திருந்தவள் மறுகணவே ஆவேசம் கொண்டவராக தன் அண்ணனின் கரங்களை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அண்ணன் என்னண்ண இது, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களேண்ணா. என் பேரனுக்கு உன் பேத்தியை கொடுன்னு உரிமையாக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. அப்படி இல்லை பகவதி, நீ உன் அண்ணனோட பேரங்கிறதுக்காக நான் கேட்டதையுமே சம்மதிக்கலாம். ஆனால் லிங்கேஸ்வர மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? செல்வானந்தத்தின் பார்வை பிடிவாதமாக லிங்கேஸ்வரனின் முகத்தில் நிலைக்க, லிங்கேஸ்வரனின் பார்வையோ சிந்தனையாக மகளின் முகத்தில் நிலைத்தது. எப்போதும் முரடனாக முன்கோபியாக லிங்கேஸ்வரனின் கண்களுக்கு தென்பட்டு கொண்டிருந்த மித்ரன் கடந்த சில தினங்களாக அவர் தன் மீது கொண்டிருக்கும் அபிப்பிராயம் பொய் என நிரூபித்து காட்டுபவனைப் போல மனதளவில் பண்பட்டவனாக, ஒரு தோழனாக, கற்றவனாக ஒரு புதுவித பரிமாணத்தில் காட்சியளித்து கொண்டிருந்தான். ஆனாலும் தன் முடிவு தன் மகளின் மனதிற்கு விருப்பமானதாக இருக்க வேண்டுமே என்கிற கவலை லிங்கேஸ்வரனின் முகத்தில் தெரிய, இனியும் தாமதம் செய்வது முட்டாள்தனம் என்கிற உறுதியுடன் லிங்கேஸ்வரனை பார்த்தான் மித்ரன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் ஒரு 5 minutes ஆத்மிகா கிட்ட பேசணுமாம்மா? எப்படியாவது தன் மகளின் வாழ்வில் வசந்தம் வீச வேண்டும் என்கிற வேண்டுதலுடன் அமர்ந்திருந்த லிங்கேஸ்வரன் உடனடியாக அனுமதி கொடுத்துவிட, வீட்டின் முன்புற தோட்டத்தில் நின்றிருந்த ஆத்மிகாவின் குழப்பம் படர்ந்த முகத்தை பார்த்த மித்ரனிற்குள் கனிவு தோன்றியது. ஒரு புது உறவை ஏற்றுக்கிற மனநிலையில் நீ இப்போது இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆத்மிகா. ஆனாலும் மாமாவுக்காக நீ இந்த திருமணத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்படியும் என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ திருமண பந்தத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆத்மிகா. நீ இப்படியே தனிமரமாக நிற்க மாமா அனுமதிக்க மாட்டார்.
முன்ன பின்ன தெரியாத முகம் அறியாத யாரோ ஒருத்தனை ஏற்றுக்கிறத விட என்னை ஏற்றுக்கும் ஆத்மிகா. உன்னோட இந்த முடிவால் நம்ம குடும்பம் மட்டும் இல்லாமல் நானும் சந்தோஷப்படுவேன் ஆத்மி. ஏன்னா நீ என் உசுரு. ஆத்மிகா மித்ரன் இறுதியாக கூறிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்தவளாக, நம்ப முடியாதவளாக மித்ரனை பார்க்க, தான் கூறுவது அனைத்தும் உண்மை என்பதை மித்ரனின் உறுதியான நேரான பார்வை ஆத்மிகாவிற்கு தெளிவாக புரிய வைத்தது. சத்தியமாக சொல்கிறேன் ஆத்மிகா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேங்கிறதுக்காக இதை சொல்லலை. ஒருவேளை நம்ம திருமணம் நடந்தால் கூட நீயா மனசு மாறி என் கூட வாழ விரும்புகிற வரைக்கும் உன்னை நான் எதுக்காகவும் வற்புறுத்த மாட்டேன் ஆத்மிகா. மாமா உன் பதிலுக்காகத்தான் காத்திருக்கார் ஆத்மிகா. நான் உன்னை எந்த விதத்துலையும் கட்டாயப்படுத்தலை. உன் மேலே பரிதாபப்பட்டோ இல்லை மாமாக்காகவோ நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு நீ நினச்சிடக்கூடாது. உன்னை உனக்காகவே மனசு விரும்பி நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேங்கிறத உனக்கு சொல்லிடணும்னு நினச்சேன். அதுதான் வந்தேன், சொல்லிட்டேன், அவ்வளவுதான். மித்ரன் தான் கூற விரும்பியதை கூறி முடித்து விட்டதாக ஆத்மிகாவிடம் வீட்டை நோக்கி கை காட்ட, தயக்கத்துடன் வீட்டினுள் சென்ற ஆத்மிகா தன் தந்தையிடம் திருமணத்திற்காக தன் சம்மந்தத்தினை தெரிவித்து விட்டாள். மாலையும் கழுத்துமாக கழுத்தில் மித்ரன் கட்டிய புத்தம்புது தாலி கயிற்றுடன் மணக்கோலத்தில் பெற்றோரின் பாதம் பணிந்து வணங்கிய மகளையும் மருமகனையும் தடுத்து அவர்கள் இருவரையும் தன்னுடன் சேர்த்து இறுக்கமாக கட்டியணைத்து கொண்ட லிங்கேஸ்வரனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் படர்ந்தது. மாமா, நோ மோர் எமோஷன்ஸ். நீங்கள் எந்த விதமான டென்ஷனும் படக்கூடாதுன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இல்லை மாப்பிள்ள, இது ஆனந்த கண்ணீர்ப்பா. இது கூட இல்லைனா நான் என்ன அப்பேன்? கண்டிப்புடன் கூறிய மித்ரனை பார்த்து நிமிர்வுடன் கேட்டு சிரித்த தந்தையின் முகத்தில் தெரிந்த மனநிறைவை கண்ட ஆத்மிகாவிற்கு தன்னுடைய முடிவு சரிதான் என்கிற நிம்மதி தோன்றியது. திருமணம் முடிவான அந்த நாள் முதல் இதோ மணமகனாக நிற்கிற இந்த நொடி வரையிலும் மித்ரன் லிங்கேஸ்வரனை சிரமப்படுத்த விரும்பாதவனாக ஒவ்வொரு வேலையையும் தான் ஒருவனே தனி ஆளாக நின்று செய்து முடித்திருந்தான். அதே போல திருமண செலவுக்கென லிங்கேஸ்வரன் கொடுத்த பணத்தை தொடக்கூட மறுத்துவிட்டவன் தன்மானத்துடன் தன் சொந்த செலவிலேயே அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மித்ரன் தன்மானத்துடன் மறுத்த எதையும் கட்டாயப்படுத்தாத லிங்கேஸ்வரன் மித்ரன் தடுத்தும் கேளாதவராக தன் மகளை தங்கமும் வைரமுமாக நகையாலேயே இழைத்திருக்க, கெட்டிமேளம் முழங்க மறுவீடு வந்த மணமக்களாக வாசலில் நின்றிருந்தவர்களை ஊரார் அனைவரும் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்க, கூட்டத்தோடு கூட்டமாக நின்று ஆத்மிகாவை பார்த்த பைரவியின் விழிகளில் பொறாமை தாண்டவமாடி கொண்டிருந்தது. இந்த சாயா தன்னோட மகளுக்கு இவ்வளவு நகையா சேர்த்து வச்சிருக்கிறா, இது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சே. இதெல்லாம் என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்க வேண்டியது. போனால் போகுது போ. இப்போ என்ன கேட்ட போச்சு? என் மகனும் ஒரு கோடீஸ்வரி கழுத்துல தானே தாலி கட்டியிருக்கிறான். தன்னைத்தானே தேற்றி கொண்டவளாக கூட்டத்தினரை விட்டு விலகி நடந்த பைரவிக்கு அந்த கோடீஸ்வரியின் கணவனான தன் மகன் பிரதீப் திருமணம் முடிந்த கையோடு மாமனார் வீட்டோடு மாப்பிள்ளையாக சென்று செட்டிலாகி இருந்தவன் இப்போதெல்லாம் தன் தாயாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூட மறந்தவனாக இருப்பது வேதனையுடன் நினைவிற்கு வந்தது. மகள் இளம்பிறையோ திருமணம் முடிந்தவுடன் கணவனுடன் தேனிலவுக்கென்று வெளிநாடு சென்று விட்டவள் அன்றளவும் தாய்நாட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. தாயையும் தாய் நாட்டையும் மறந்தவளாக கணவனின் அன்பினுள் ஒன்றி போயிருந்தாள் அவள். கெட்டிமேள சத்தம் கேட்டவுடன் தன் பேத்தியின் வரவனை உணர்ந்தவளாக வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்த பாலாமணி எதிர்த்தாற்போல வந்து கொண்டிருந்த மருமகளையும் கவனியாதவளாக பேத்தியை பார்க்க விரைந்து செல்ல, தன் நிலையை எண்ணிய சுய பரிதாபத்துடன் வீட்டினுள் சென்று அடைந்து கொண்டாள் பைரவி. மகனும் பெற்றவர்கள் என்று இருப்பதை மறந்து போனவனாக தான் உண்டு தன் பணக்கார வாழ்வுண்டு என்றிருக்க, அதுநாள் வரையிலும் அண்ணன் வீட்டு தேவைகளுக்கு பணம் கொடுத்து உதவி கொண்டிருந்த சாயாதேவியோ அண்ணன் என்று ஒருவனே இல்லை என்று முடிவெடுத்திருக்க, அன்றாட வாழ்க்கைக்கான அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாதவளாகிவிட்ட பொறுமலோடு கெட்டிமேள சத்தம் காதில் வந்து விழாத வகையில் வீட்டின் கதவினை இறுக்கமாக பூட்டி கொண்டாள் பைரவி. உள்ளவா பாலாமணி, வந்து உன் பேத்திய ஆசிர்வாதம் பண்ணிட்டு போ. மகளின் வீட்டு வாசலில் வந்து நின்ற பாலாமணியை தற்செயலாக திரும்பி பார்த்த பகவதி பெருந்தன்மையாக அழைக்க, கால்கள் தள்ளாடி ஓடி சென்று பேத்தியை அணைத்து முத்தமிட்டாள் பாலாமணி. என் கண்ணு, நீ நல்லா இருக்கணும்டா. இந்த பாட்டியோட ஆசிர்வாதம் என்னைக்கும் உனக்கு துணையாக இருக்கும்டா.
கண்ணீருடன் வாழ்த்திய பாலாமணியின் பாதங்களை மனைவியுடன் மித்ரன் பணிந்தள வாஞ்சையுடன் வாழ்த்தினாள் பாலாமணி. அங்கிருந்து தன் மகள் மற்றும் மருமகனை பார்த்தவள் வாவென்று வரவேற்காமலும் போ என்று விலகி நிற்காமலும் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்றிருந்த இருவரையும் பார்த்து இதுதான் இனி விலகி நிற்க வேண்டிய நேரம் என்பது புரிந்து ஒரு சில நிமிடங்களிலேயே அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் பாலாமணி. அம்மாடி ஆத்மிகா, பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும்டா. முதன் முறையாக மித்ரனுடன் தனித்திருக்க போகும் தவிப்புடன் முதலிரவு அறைக்குள் செல்வதற்கே தயங்கியவளாக அமர்ந்திருந்த மகளிடம் சாயாதேவி தாய்மைக்கே உரிய எதிர்பார்ப்பு கலந்த பரிதவிப்புடன் உரைக்க அன்னையின் மனக்கவலை புரிந்தவளாக தலையசைத்தாள் ஆத்மிகா. இந்தாம்மா சாயா, பிள்ளைய பயமுறுத்திட்டு இருக்காம நீ பேசாம இரு. என் பேரனுக்கு அவனோட பொண்டாட்டியை எப்படி பத்திரமா பார்த்துக்கணுன்னு நல்லா தெரியும். ஆத்மிகன்னு நீ ஓ ரூமுக்கு போடாமா. எங்களோட ரூம். சாயாதேவியை தன் வழக்கமான உரிமை கலந்த கண்டிப்புடன் அடக்கிய மங்கம்மா ஆத்மிகாவிடம் இயல்பாக கூறியபடியே மித்ரன் இருக்கும் அரை பக்கமாக கை காட்ட உறவு பெண்கள் இருபுறமும் கைப்பற்றி அழைத்து செல்ல தனக்குள் வியப்புடன் கேட்டுக்கொண்டவளாக கால்கள் தடுமாற அறைக்குள் நுழைந்த ஆத்மிகா மனசங்கடத்துடன் கதவருகிலேயே நின்றுவிட மனதிற்குள் தன் அவளின் வரவினை மிக ஆர்வமாக எதிர்பார்த்தபடி கட்டிலில் அமர்ந்திருந்த மித்ரன் இயல்பாக எழுந்து ஆத்மிகாவை கடந்து சென்று கதவினை அடைத்து தாள் போட்டுவிட்டு திரும்ப உடலெல்லாம் பரவிய அதிர்வலைகளுடன் மித்ரனை நிமிர்ந்து பார்க்கவும் கூசியவளாக தலை குனிந்து நின்றுவிட்டாள் ஆத்மிகா. வெளியில் இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டாக நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆத்மிகா. அதுக்கு இடம் கொடுக்க மனசு இல்லாமல் தான் நான் கதவை அடைச்சேன். நீ ஃப்ரீ மைண்டாக இருக்கலாம் ஆத்மிகா. அப்பொழுதும் அவள் அங்கேயே இருக்க நான் தான் ரிலாக்ஸாக இருன்னு சொல்கிறேனே ஆத்மி. அப்புறம் ஏன் நீ இன்னும் ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? இப்படி அங்கேயே நைட் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்க போறியா என்ன? அவள் அப்போதும் அங்கேயே நின்று இருக்க ஆத்மிகா, நீ இன்னும் அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. வா இங்கே வந்து உட்காரு. மித்ரன் பிடிவாதமும் வருத்தமுமாக கூற இனியும் தான் அப்படியே நின்று கொண்டிருப்பது சரியல்ல என்கிற எண்ணத்துடன் மெதுவாக கட்டிலின் அருகே சென்ற ஆத்மிகாவிடம் அருகில் இருந்த நாட்காலியை கை நீட்டி சுட்டிக்காட்டி அதில் அமருமாறு மித்ரன் அறிவுறுத்த தன்னை மீறி எழுந்த நிம்மதி பெருமூச்சுடன் அதில் அமர்ந்த ஆத்மிகாவை மனதிற்குள்ளேயே ரசித்தபடி அமர்ந்திருந்தான் மித்ரன். தன் மனம் கவர்ந்தவள் தன்னுடன் வந்து வாழ்க்கையில் இணைந்து விட்டதே மித்ரனிற்கு கனவாக நம்ப முடியாததாக இருக்க இப்போது அவள் எழிலோவியமாக தன்னுடைய அறையில் தன் முன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவனுடைய இதயம் அளவற்ற ஆனந்த நிறைவுடன் அமைதியடைந்திருந்தது.